கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் அடியாளுக்கு கொடுத்த நல்ல சோத்துக்காக பலத்துக்காக நன்றி அப்பா. நீர் அடியாளோடு வெளிப்படும் சுவாமி. அடியாளை மறைத்து உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் நிரப்பி நீர் பேசும் கர்த்தாவே நாங்கள் கேட்கிறோம். இது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கத்தக்கதாக நீர் வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சிருக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் ஒன்றும் வெறுமனே திரும்புவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். அப்படியே நீர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவே ஆசீர்வதியும், கர்த்தாவே ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கூடாத காரியம். யாரெல்லாம் மீட்கப்படுவது கூடாத காரியம்? முதலாவது, மறுதலித்து போனவர்கள். எப்படி மறுதலித்து போனவர்கள் என்பதை எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும். முதலாவது என்னன்னா, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், இரண்டாவது பரம ஈவை ருசி பார்த்தும், மூணாவது பரிசுத்த ஆவியை பெற்றும், நாலாவது தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். யாரெல்லாம்? ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள். ரொம்ப அவங்க கடவுளுக்குன்னு அப்படி நின்று பிரகாசித்தவர்கள் திடீர்னு விழுந்துட்டாங்க. அவங்கள என்ன செய்ய முடியாது? மறுபடியும் பிரகாசிக்க செய்ய முடியாது. ரெண்டாவது, பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை ருசி பார்த்தவர்கள். பரம ஈவையே ருசி பார்த்தவர்கள் அதை விட்டு போனவர்கள். ஆனால் அவர்களை திருப்புவது கஷ்டம். அதை மாதிரி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களும் அதை இழந்து போனார்கள். ஆனால் தாவீது ஜெபம் பண்ணும்போது சொல்கிறான், அப்படி ஆண்டவரே பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து கொள்ளாதேயும் என்று சொல்கிறான். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியை இழந்து போவார்கள். ஆனால் இப்போ சவுல் தேவனுடைய ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டவனாய் இருந்தார். அவன் எப்பொழுது அவனுக்குள் அந்த பொல்லாத சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும் போது அவனுக்குள் இருந்த தேவனுடைய ஆவி அவனை விட்டு விலகியது. அவனுக்குள் என்ன வந்துச்சு? பொல்லாத ஒரு ஆவி அவனுக்குள் புகுந்தது. அது மாதிரி பரிசுத்த ஆவியை பெற்றதை மறுதலித்தவர்கள் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தவர். என்னெல்லாம் நமக்கு கர்த்தர் செய்திருக்கிறார் என்று எல்லாவற்றையும் ருசி பார்த்தவர்கள் அவரை மறுதலித்தார்கள். ஆனால் அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை தாங்களே சிலுவையில் மறுபடியும் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இதை நம்ம பார்க்கும்போது சிம்சோன் இஸ்ரவேலரை கஷ்டப்படுத்திய பெலிஸ்தரை அழிப்பதற்காகவே, அவர்களிடமிருந்து இஸ்ரவேலரை மீட்பதற்காகவே ஆண்டவர் சிம்சோனை பிறப்பிக்க செய்தார். அவன் நசரேத்துவம் உடையவனாக சிறு பிராயம் முதல் தன் பெற்றோரால் என்ன செய்யப்பட்டான்? வளர்க்கப்பட்டான். அது உலகத்தில் அவன் பிறந்ததின் நோக்கமே பெலிஸ்தரை அழிப்பது. ஆனால் அவன் மாம்சீக இச்சையினால் அதை மறந்து கர்த்தரையே மறுதலித்தான். சிம்சோன் பெற்ற தேவ பலத்தை பெலிஸ்திய பெண்ணால் இழந்து பெலிஸ்தியருக்கு முன்பாக எப்படி நிற்கிறான்? கண் இழந்தவனாக, தலைமுடிகள் சிரைக்கப்பட்டவனுக்காக, வேடிக்கை காட்டும் ஒரு அவமான மனிதனாக இருந்தான். ஆகையால் நாம் தேவனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்மளை புதுப்பிப்பது கூடாத காரியம். ரெண்டாவது, தேவனை நல்லவர் என்று ருசி பார்த்தவர்கள் வழி விலகும் போது, நல்லவர் என்பது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ருசி பார்த்த பின்பு வழி விலகி போவார்களானால் அவர்களை மீட்பது கூடாத காரியம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 6:4-5 வசனங்களில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனார். அவருடைய வார்த்தை, இப்போ நான் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்குறேன், அதை நீங்கள் ருசி பார்க்குறீங்க. ஆமாம், ஆண்டவர் நமக்கு அப்படிலாம் செஞ்சுருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம ருசி பார்க்குறோம். அப்படி ருசி பார்த்த பிறகு அதை மறுதளித்தால் அப்பொழுது நம்மளை உயிர்ப்பிப்பது கூடாத காரியம். இது 2 கொரிந்தியர் 3:17 என்ன சொல்றதுன்னா, கர்த்தரே ஆவியானவர், அவருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்குமானால் நாம் எல்லா பாவத்துக்கும் விடுதலையாவது எளிதாக இருக்கும். அப்படி பரிசுத்த ஆவியை நாம் மறந்தவர்களாக போகும்போது வழி விலகி செல்வது எளிதாக. அப்படி வழி விலகி செல்பவர்கள் மீட்பது கூடாத காரியம். இதுக்கு உதாரணமாக நம்ம பார்க்கும்போது இயேசுவோடு இருந்த சீஷர்கள், அவர்கள் இயேசுவின் போதனைகளை கேட்டார்கள், அவருடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்தார்கள். அவரோடு அவர் பூமியிலே இருக்கும் வரைக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். இதையெல்லாம் அறிந்த சீஷர்கள் விலகி செல்வார்களானால் அவர்களை மீட்பது கூடாத காரியம். யார் விலகி செய்தா? 12 பேரில் ஒருவனாகிய யூதாஸ். அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். அதனால் அவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். ரொம்ப தைரியமாக சொல்கிறான். எவ்வளோ கொடுப்பீங்க? நான் காட்டி கொடுத்தால் எனக்கு எவ்வளோ கொடுப்பீர்கள் என்று பேரம் பேசுகிறான். யார்கிட்ட போய்? வேதபாரகர், அந்த பிரதான ஆசாரியர் அவர்களிடத்தில் போய் பேரம் பேசுகிறான். அவங்க 30 வெள்ளிக்காசு தருவோன்னு சொல்கிறாங்க. இவன் சரின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிட்டான். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுக்க வகை தேடி கொண்டிருந்தான். அவனுக்குள்ளே யார் புகுந்துட்டா? இப்போ சாத்தான் புகுந்து விட்டான். அவன் அதுக்கு வழியே காட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ இயேசுவை விட்டு வழி விலகும் போது உலக ஆசைகளும் பண ஆசைகளும் நமக்கு நம்மை சேரும். நம்ம எவ்வளவுதான் ஆண்டவரோட கூட இருந்தால் கூட இந்த மாதிரி நம்ம வழி விலகி போனால் சாத்தான் நம்மளை மேலும் மேலும் நம்மளை அவன் பக்கமே இழுத்து அவன் நம்மை வழி விலக செய்து விடுவான். அப்படி நம்ம இயேசுவுக்கு விரோதமாக வழி விலகி செல்கிறவர்களாக இருந்தால் நம்மை மீட்பது கூடாத காரியமாகத்தான் இருக்கும். யூதாஸை மீட்க முடியவில்லை. அதே மாதிரி அவனுடைய இன்னொரு 3வது காரியம் என்னென்னா பண ஆசை. பண ஆசையினால் இயேசுவை காட்டி கொடுத்தான். யாரு? யூதாஸ் காரி. அவன் சீஷத்துவத்தை என்ன செய்தான்? இழந்தான். இப்போ 12 அப்போஸ்தலர்கள் இருந்த இடத்துல அவன் ஒருத்தன் என்ன செய்தான்? இயேசுவை காட்டி கொடுத்தான். அவனுக்குள்ள சாத்தான் புகுந்து அவனுக்கு என்ன வேலை கொடுத்துருந்தாரு? பணப்பையை ட்ரெஷரராக அவனுக்கு வச்சிருந்தார். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? காட்டி கொடுப்பேன் என்று சொல்லி 30 வெள்ளிக்காசு பெற்று இயேசுவை காட்டி கொடுத்தான். இயேசுவை அவரது சொந்த ஜனங்களே சிலுவையில் அறையும் என்று ரொம்ப கூக்குரலிடுறாங்க. அப்போ அதை விசாரித்த தேசாதிபதியும் என்ன சொல்கிறான்? அவன் கிறிஸ்துவை அறியாதவன், இயேசுவை அறியாதவன். அவன் என்ன கேட்குறான்? நீங்கள் என்னெல்லாமோ சத்தம் போடுறீங்க, ஆனால் அவரிடத்தில் நான் ஒரு பொல்லாப்பையும் காணவில்லை என்று சொல்கிறான். பாருங்க, மத்தேயு 27:23 தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான்? அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார். அவனிடத்துல நான் என்ன ஒரு பொல்லாப்பையும் என்ன செய்யல, காணவில்லை அப்படின்னு சொல்றான். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்கிறான். எந்த 2 பேர்ல? கொலைகாரன் பரபாசையும் இயேசுவையும். அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க? இயேசுவை தான் கொல்லணும்னு சொல்லி பயங்கர கூக்குரலிடுறாங்க. இப்படி அவங்க எல்லாரும் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. உடனே என்ன தீர்க்கப்படுகிறது? அவருக்கு கொலை தண்டனை என்று தீர்க்கப்படுகிறது. அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை யூதாஸ் காரியத்தை பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப மனசாக வருது. உடனே அவன் என்ன செய்கிறான்? 30 வெள்ளிக்காசை கொண்டுக்கிட்டு ஓடி வாரான் கோயிலுக்கு. தேவாலயத்துக்கு அந்த பிரதான ஆசாரியன் இடத்துல இதை வாங்கிக்கப்பா, அவரை விடுமுடி சொல்லு அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். உடனே அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, மத்தேயு 27 அவன் எப்படி கேட்குறான் பாருங்க. மூப்பரிடத்திற்கு திரும்ப கொண்டு குற்றமில்லாத 4வது வசனம், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த காசை என்ன செய்கிறான்? தேவாலயத்தில் எரிஞ்சிடறான்.
எரிஞ்சிட்டு நாண்டு கொண்டு என்ன செய்கிறான், வயிறு வெடித்து குடல் சரிந்து அந்த நிலத்தில் அவன் இறந்து போயிட்டான். அதனால் அது இரத்த நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நாள் பரியந்தம் அது இரத்த நிலம். அதை 30 வெள்ளிக்காசுக்கு இந்த இஸ்ரவேல் புத்திரர் அதை காணிக்கை பெட்டியில் போடக்கூடாது. இது இரத்த கிரயம். அதனால் இதை என்ன செய்யணும், லேண்டை வாங்கி அந்த லேண்டில் என்ன செய்கிறாங்க, யூதாஸ்காரியத்தை அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ அது இந்நாள் வரைக்கும் என்ன என்று அழைக்கப்படுது, அக்கல்தமா, அதாவது இரத்த நிலம், அது சபிக்கப்பட்ட நிலம் என்று அவன் இந்நாள் வரைக்கும் அவன் கருதப்படுகிறான். அவனை மீட்டு கொள்ள முடியாது என்றால் அவன் என்ன செய்தான், இயேசுவை காட்டி கொடுத்தான். அதனால் அவனை மீட்பது கூடாத காரியம். ஆண்டவர் எவ்வளோ பெரிய பதவியை அவனுக்கு கொடுத்து வச்சுருந்தார். அவனுக்குள்ளே சாத்தான் புகுந்ததுனால பண ஆசையே அவனை என்ன செய்யலை, இருக்க விடலை. 30 வெள்ளிக்காசை போய் வாங்கினான். அதை உபயோகிச்சானா இல்லை, அதை என்ன செஞ்சான், தூக்கி தான் எறிகிறான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி அவன் மனஸ்தாபப்படுறான். அது ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவரை நான் பாவம் செஞ்சேன்னு சொல்லி பேதுருவை போல் மனங்கசந்து ஆண்டவர்கிட்ட வந்தான்னா ஆண்டவர் அவனை விடுவிச்சிருப்பார். அவன் என்ன செய்யலை, திரும்பவும் இயேசுவின் இடத்துல அவன் வரவே. அவன் உடனே நாண்டுக்கிட்டு என்ன செஞ்சிட்டான், தன் உயிரை மாய்த்தான். அதனால் அந்த நிலத்தில் மறித்தான். அதனால் அவன் என்ன செய்யப்படுகிறது, அந்த நிலம் ஒரு சபிக்கப்பட்ட நிலமாக கருதப்படுகிறது. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பண ஆசை உடையவர்களாக இருக்கவே கூடாது. யாரை போல, யூதாசை போல. முதலாவது மறுதளிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது நம்ம ஒரு தடவை ருசி பார்த்தோம், ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசி பார்த்த பின்பும் வழி விலகி போனால் அவங்கள மீட்டுக்கொள்வது கூடாத காரணம், யூதாச மாதிரி. அடுத்தாப்பில் அவன் எது மேலே விருப்பம் கொண்டான், 30 வெள்ளிக்காசு. 30 வெள்ளிக்காசுனால் அந்த காலத்தில் அது ஒரு பெரிய மதிப்பாக, ஒரு மதிப்பின் கிரயமாக சொல்லப்படும். அந்த காசை ஆசைப்பட்டு அவரை என்ன செய்தான், காட்டி கொடுத்தான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், மாசில்லாத சுத்தமான இந்த ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே, அவரை கொண்டு போய் இப்போ ஆக்கிரை தீர்ப்பில் செய்கிறீங்க, அவரை எப்படியாவது விடுவீங்கன்ற மாதிரி அவன் போய் என்ன செய்கிறான், பிரதான ஆசாரியர் இடத்துல போய் கேட்கான். அது இனி உன் பாடு அப்படின்னு சொன்னோன்னே அந்த காசன் தேவாலயத்திலே எரிஞ்சிட்டு போயிட்டான். அவனுக்கு அது பயன்படவும் இல்லை. ஆனால் அந்த காசின் மீது அவன் ஆசைப்பட்டான். அதனால் அவனால் அதுக்கப்புறம் அதிலேருந்து மீட்டு கொள்ளவே முடியல. தான் ஆண்டு கொண்டு செத்தான். அவனுடைய முடிவு மிகவும் பரிதாபமாக இருந்தது. அதனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது என்று பவுலப்போஸ்தலன் சொல்லியிருக்கார். அதனால் நம்ம வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அதிகமான பணத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் போதும் என்ற மனதோடு நமக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தங்க வீடும் கொடுத்தாலே போதும். அது நம்மளை என்ன செய்யும், ஆண்டவரண்டே வழி நடத்தும். நமக்கு இருக்கிறத நம்ம போதும்னு நினச்சாலே கர்த்தர் நம்மை மேலும் மேலும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அதனால் அடுத்தவங்களை பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு பலவிதமான பாவங்களில் உட்படும் பொழுது அவர்கள் எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேலை செய்தாலும் சரி, அதிலிருந்து அவர்கள் என்ன செய்யப்படுவார்கள், தள்ளப்படத்தான் செய்வாங்க. அவங்க கர்த்தரிடத்தில் திரும்ப சேர்த்து கொள்ளவே பட முடியாது. அவர்களை ஏற்றுக்கொள்வது கூடாத காரியமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:10 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேமா என்பவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஊழியக்காரனாகிய பவுலை விட்டு பிரிந்து போனான். தேமா என்ற ஒரு ஊழியக்காரன் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செஞ்சான். ஆனால் கடைசியில் என்ன செஞ்சான், பவுலோட கூட இருந்தால் நமக்கு வேதனை தான், உடம்புல ஒன்றும் விரும்புகிறத ஒன்றும் வாங்க முடியாது. அவன் கூடயே சுற்றிக்கிட்டு தெரியணும், கடல் பிரயாணம், அந்த பிரயாணம், இந்த பிரயாணம் போயிட்டே இருப்பான். அவன் கூடயே தான் போய்கிட்டு கிடக்க வேண்டியதுன்னு சொல்லி இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை கொண்டான். இந்த உலக பொருட்கள் மீது அவன் ஆசை கொண்டான். அதனால் அவனை மீட்டு கொள்வது கூடாத காரியம். அதனால் அவன் பவுலை விட்டு பிரிந்து போனான். அவன் என்ன எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு பவுலும் அவனை சேர்த்து கொள்ளவில்லை. யாரை சேர்த்து கொண்டான், மார்க்குவை சேர்த்து கொண்டான். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக ரொம்ப முறுமுறுத்தாங்க. எப்படி முறுமுறுத்தாங்க, எங்களை வனாந்தரத்தில் கொண்டு எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்தில் கொண்டு எங்களை சாகடிக்கிற,
அப்படின்னு சொல்லி எதுக்கெடுத்தாலும் முறுமுறுத்தாங்க. மோசைகிட்ட வந்து எங்களுக்கு தண்ணி இல்லை, உடனே நீர் எங்களை சாவடிக்கிறதுக்கு தான் இது பண்ணுறது, அது வனாந்தரத்தில் சாவடிக்கிறதுக்காக தான் எங்களை கொண்டு வந்திருக்குது. அங்கே அடிமைத்தனத்தில் இருந்த அடிமைத்தனத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கர்த்தரை நோக்கி கூக்குரலிட்டாங்க. அதனால் ஆண்டவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தார். ஆனால் அந்த மக்களுக்கு அந்த நன்றியே இல்லை. இப்போ முறுமுறுக்கிறாங்க. அவங்க எப்பப்பெல்லாம் என்ன கேட்டாலும் ஆண்டவர் தண்ணி கொடுத்தாரு, உணவு கொடுத்தாரு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு இச்சை, இறைச்சியை சாப்பிடணும்னு ஒரு பயங்கர இச்சை இருந்துச்சு. அந்த இச்சைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு கொடுத்தார். சங்கீதம் 78 26 27 வசனங்களில், ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து மாம்சத்தை தூளத்தனையாகவும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாகவும் வர்ஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும்போதே ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு, இப்படி இச்சிக்காங்களே, இப்படி தின்னு அவங்களுக்கு திருப்தியே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கோபப்படும்போது தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணினார். ஆனாலும் கர்த்தர், இந்த மக்கள் அவரை நம்பாமல் பாவம் செய்தார்கள். அவர்கள் கேட்டாங்க, உடனே அவங்களுக்கு எவ்வளவு இறைச்சி வேணுனாலும் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் என்ன செய்கிறார்? இறைச்சியை கொடுக்குறார் அவங்களுக்கு. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் அந்த அதை அடித்து தின்னுது, பாய் திங்கிறது, அப்புறம் ஒன்று அடுத்தது அடிக்கிறது, இப்படி ரொம்ப இச்சித்தாங்க. அது ஆண்டவருக்கு மகா வருத்தமாக இருந்துச்சு. ரெண்டாவது, இங்கே மோசைக்கு விரோதமாக ரொம்ப முறுமுறுத்தாங்க. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் ஆணையிட்டு கொடுத்தார். யாருக்கெல்லாம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த 3 முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த கானானுக்குள் இவர்களை நான் பிரவேசிக்க விடேன் என்று சொல்லிட்டார். 95ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்லுவார், 9ஆம் வசனம், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையெல்லாம் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலேயே ஆணையிட்டேன். ஆண்டவருக்கு கோபம் வரும். ஆண்டவர் எப்படி நீடிய பொறுமை உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர். அவருக்கு கோபம் வர்ற அளவுக்கு இந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள் அதிகமாய் அவரை என்ன செய்தாங்க? சோதித்தாங்க. அதனால் ஆண்டவருக்கு கோபம் வந்ததுனால அவர் என்ன செய்கிறாரு? அவர்களுக்கு என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை. ஏன்னா ஆணையிட்டு கொடுத்ததே ஆண்டவர் என்ன செய்கிறார்? மாற்றார். யாருக்கு ஆணையிட்டு கொடுத்தார்? முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார். நீங்கள் கண்டிப்பாக கானானுக்குள் பிரவேசிப்பேன், அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டு கானானுக்குள் பிரவேசிக்க செய்வேன், அங்கே பாலும் தேனும் ஓடும் அந்த தேசத்திற்கு உங்களை கொண்டு போவேன்னு ஆணையிட்டு கொடுத்தார். ஆனால் அதை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுப்பினால் என்னையன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் வேண்டாம்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவங்க அதை மீறி அந்த பாவங்களெல்லாம் செய்ததுனால ஆண்டவருக்கு அவங்க மேலே அதிகமாக கோபம் வந்ததுனால அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று ஆணையிட்டார். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க? 40 நாளில் கடக்க வேண்டிய அந்த வனாந்திரத்தை அவங்க 40 வருஷம் கடந்தார்கள். அதில் அவ்வளோ பேரும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த எல்லாரும் என்ன செய்தார்கள்? அழிக்கப்பட்டார்கள். அதாவது மோசே கோத்திரத்துக்கு ஒருத்தனாக 12 பேரை தெரிந்து கானானை போய் சுற்றி பார்த்துட்டு வர சொன்னார். அப்போ 2 பேர் தவிர, யோசுவாவும் காலேப்பும் தவிர மீதி 10 பேரும் அங்கே இருக்கிற அந்த ஏனோக்கியரை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. வெட்டுக்கிளிகளை போல் அவங்க முன்னால் இருக்கும். அவங்க அவ்வளோ பெரிய ஏனோக்கியர் என்பவர்கள் பெரிய ராட்சசர்கள். அவர்கள் முன்பாக நம்ம நிற்க முடியாது. அதனால் அவங்க பயந்துட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறாங்களே, அப்போ நிச்சயமாக அவங்க நம்மளை என்ன செஞ்சிருவாங்க? ஆட்கொண்டு விடுவார்களே என்று சொல்லி பயந்தார்கள். பயந்ததுனால அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக மிகவும் அவரை கோபப்படுத்தும்படி செய்ததனால் ஆண்டவர் அவங்க 2 பேரை தவிர்த்து மீது எல்லாரையும் என்ன செய்தார்? மடிய செய்தார்.
அதாவது அவங்களுடைய சந்ததியை ஆண்டவர் கானானுக்குள் யோசுவாவை தலைமையில் கானானுக்குள் பிரவேசிக்க செய்தார். ஆனால் அதற்கு முன்னால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்களை எல்லாரையும் என்ன செய்து விட்டார்? அழித்து விட்டார். அதனால் அவரால் என்ன செய்ய முடியலை, அவங்களை ரட்சிக்க கூட முடியவில்லை. அதனால் இப்படிப்பட்ட பாவத்தை நாம் செய்கிறவர்களாக, தேவனையே கோபப்படுத்துகிறவர்களாக நாம் இருப்போமானால் நாம் அழிந்து தான் போவோம். இது யாக்கோபு 1:15 எப்படி நமக்குள்ள பாவம் வருது? சாத்தான் பாவத்தை இச்சிக்கும்படி செய்கிறான். நாம் இச்சிக்கிற பாவத்தை செய்யக்கூடாது. அது எப்படி நமக்குள்ளே வருமா? இச்சையானது கற்பந்தரித்து, யாக்கோபு 1:15, இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் கூறுகிறது. அதனால் நம்ம என்னது, இப்பிரபஞ்சத்தையே நம்பி வாழ்கிறவர்களாக இருந்தால் நம்மளை என்ன செய்ய முடியாது? கர்த்தருக்கு நேரம் திருப்புவது கூடாத காரியமாக போய்விடும். அதனால் பண ஆசை, அப்புறம் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாக நாம் இருப்போமானால் நம்மை ஆண்டவருக்கு நேராக திருப்புவது கூடாத காரியம். 5வது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் மீட்கப்படுவது கூடாத காரியம். எபிரேயர் 10:29 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தமென்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான். அப்போ கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் மீட்கப்படுவது கூடாத காரியம் சொல்லி ஆண்டவரை சொல்லிட்டார். அப்போது இயேசுவை நம்ம காலில் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை, அது நம்மளை பரிசுத்தம் செய்வதற்காக ஆண்டவர் இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தையே அசுத்தம்னு எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் என்ன செய்ய முடியாது? ஆக்கினைக்கு தப்ப முடியாது. அவனோட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? சேரவே மாட்டார். அப்போ அவன் என்ன செய்யதான் வேணும்? அவனை மீட்பது கூடாத காரியமாகத்தான் இருக்கும். இது யாருன்னா யூதாஸ்காரியோத்து. மார்க் 14:43-44. அவன் என்ன செய்தான்? பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர் எல்லாருக்கும் என்ன சொல்கிறான்னா, நான் அவங்கள தடிகளோடும் பட்டயத்தோடும் அவனை இயேசுவை பிடிப்பதற்கு வராங்க. அப்போ ஒரு இது சொல்கிறான், அவன் ஒரு அடையாளம் சொல்கிறான். நான் யாரை நான் காட்டி கொடுக்கிறவர், நான் எவனை முத்தம் செய்கிறேனோ அவன்தான் என்று உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் சொல்லி அவர்களை கூட்டிகிட்டு வாரான். உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ரபின்னு சொல்லி அவரை முத்தம் செய்கிறான். அப்போ ஆண்டவர் அவன் பக்கமாக திரும்பி அவனை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க, லூக்கா 22:47-48 யூதாஸ்காரியத்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தார். இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? பரிசுத்த முத்தத்தோடே ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். அது பரிசுத்தமாக இருக்கணும். இப்போ இவன் என்ன செய்கிறான்? இந்த முத்தத்தினால மனுஷகுமாரனை, தேவனை என்ன செய்கிறான்? காட்டி கொடுக்குறான். யாருக்கு? நிறைய பேர் இருக்கிற இடத்துல யாருன்னு இயேசுன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒன்று போல் தாடி கடி வச்சுருப்பாங்க. அதனால் கண்டுபிடிக்க முடியாது. 12 பேரோடு தான் எப்போவுமே இருப்பார். அதில் யார் இயேசுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி இந்த பெரிய ஆசாரியர்கள் அவர்களாம் சொன்னதுனால அவங்களையும் கூட்டிக்கிட்டு இயேசுவினிடத்தில் வரும்போது அவன் என்ன செய்கிறான்? இயேசுவை முத்தம் செய்து காட்டி கொடுக்குறான். அது எவ்வளோ பெரிய தவறான ஒரு காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் முதல்ல விசுவாசத்தில் இருப்பாங்க. விசுவாசத்தில் இருக்கும்போது நல் மனசாட்சியோடு இருப்பாங்க. பிறகு என்ன செய்வாங்களாம்? நல் மனசாட்சியே தள்ளிடுவாங்க. 1 தீமோத்தேயு 19:20 விசுவாசமாகிய கப்பலை அவர்கள் என்ன செய்தார்கள்? சேதப்படுத்தினார்கள். அவர்களை சாத்தான் இடத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். அது மாதிரி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இஸ்ரவேலர், அதில் யாரென்னா கோராகு, தாத்தான், அபிராம் என்பவர்கள் இவங்களுக்கு விரோதமாக அவங்க என்ன செய்தாங்க? முறுமுறுத்தார்கள்.
அப்போ பூமி தன் வாயை திறந்து அவனுக்குரியது எல்லாத்தையும், கோராவுக்குரியது, தாத்தான், அபிராம் எல்லாரையும் எங்கே கொண்டு நிப்பாட்டிட்டார் ஆண்டவர். அவங்க வீட்டு முன்னால் குடும்பமாக கூடார வாசலில் நில்லுங்கன்னு சொல்லிட்டு பூமி தன் வாயை பிளந்து அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதாளத்துக்கு இழுத்து அவர்களை உயிரோடு என்ன செஞ்சு மூடிட்டு, அப்படி ஆண்டவர் என்ன செய்தார், அவர்களை அழித்தார். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, யூதாசை போல கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களாக இருந்தால் நம்மை மீட்பது கூடாத காரியம். இப்போ நம்ம 5 காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம், எதெல்லாம் கூடாத காரியம்னு சொல்லி. அவரை மறுதலித்தவர்கள் மீட்கப்படுவது கூடாத காரியம். தேவன் நல்லவர் என்பதை அறிந்தும் வழி விலகுகிறவர்களை மீட்பது கூடாத காரியம். அடுத்தது 3வது, பண ஆசையினால் வரும் தீங்கை பெற்றதால் அவனை மீட்பது கூடாத காரியம். இப்போ இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து சிறந்த ஊழியக்காரனை பிரிந்து போகிறவன் மீட்கப்படுவது கூடாத காரியம். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் மீட்கப்படுவது கூடாத காரியம். அதனால் இந்த 5 தரமானவர்களை மீட்பது எனது கூடாத காரியம். அதனால் நம் மறுதலித்து போனால் நாம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், மீட்கப்பட மாட்டோம், ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளவும் பட மாட்டோம். அதனால் நம்மை தாழ்த்தி பேதுருவை போல மனங்கசந்து அழுதால் கர்த்தர் நம்மை என்ன செய்வார், நம்ம மறுதலித்தாலும் கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்தி கேட்கும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்து வழி விலகி உம்மை மறந்தளிக்கிறவர்களாய் இராதபடி நீர் எங்களை காத்து கொள்ளும் அப்பா. இன்றைக்கு 5 தரமான மக்களை பற்றி பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கர்த்தர் நல்லவர் என்று ருசித்த பின்பும் உம்மிடத்திலிருந்து விலகி போனான் கர்த்தாவே யூதாஸ். அதே போல் நாங்கள் போய்விடாதபடி கர்த்தாவே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற பிரகாரமாக உம்மை முழுவதுமாக சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அதுபோல் கர்த்தாவே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லி இருக்கிறதப்பா. அந்த பண ஆசையிலே முற்பட்டு யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக ஆண்டவரே உம்மை ஆக்கினை தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கிறான். அதனால் அதை தாங்க முடியாமல் அவன் என்ன செய்தான், நாண்டு கொண்டு செத்தான். அந்த நிலம் இன்றைக்கு வரைக்கும் அது இரத்த நிலம் என்று அழைக்கப்பட்டு அந்த இடம் சபிக்கப்பட்ட நிலமாக இருக்கிறது. அப்படி நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாய், உம்மிடத்தில் வர முடியாதவர்களாய், பண ஆசையே எங்களுக்கு போதும் என்று தெரியாதபடி கர்த்தாவே, நீர் கொடுத்தது போதும் என்ற ஒரு மனதை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தருளும் சுவாமி. அன்பின் தகப்பனே, தீய எண்ணம் கொண்டு ஆக்கினைக்கு விலகி ஜீவிக்க முடியாமல் கர்த்தாவே உண்மையே சார்ந்து நாங்கள் வாழ தேவரீர் கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேலரை போல நீர் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அதை மறந்தவர்களாக ஆண்டவரே உமக்கு எதிராக இருப்பது போல நாங்களும் இருக்காதபடி எங்களை நீர் காத்துக்கொள்ளும். நீர் கொடுத்த கிருபையின் ஆவியை நாங்கள் மிதித்து போடாதபடி பரிசு ஆவியிலே நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறீரப்பா. எல்லா இக்கட்டுக்கும் எல்லா பாவத்துக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக என்றென்றைக்கும் உலகத்தில் ஜீவிக்க எங்களை நீர் காத்து கொள்ளும் சுவாமி. இதுவரைக்கும் கர்த்தாவே யாரெல்லாம் உம்மை விட்டு வழி விலகி போனார்களோ அவர்களை உம்மால் மீட்க முடியாது என்ற 5 தரமான மக்களை குறித்து வேதத்தின் அடிப்படையில் தியானித்தோம் அப்பா. அப்படி நாங்கள் போய்விடாதபடி எங்களை காத்து கொள்ளும். இயேசுவே ஆசீர்வதியும். கிராஸ் டிவியை காத்து மட்டும் வழிநடத்தி வருகிறீர். தொடர்ந்து அந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் மறுதலித்து போனவர்களை மீட்பது கூடாத காரியம் என்று வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானித்தோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.